அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 6/5/2025. இந்த மழை காலங்களில் இவங்களோட தொல்லை வந்துட்டு தாங்க முடியாது. ஸோ அவங்க யாருன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க மெழுகு புழு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா சிலுவம்பாளையம் காவேரி ஆற்றுப்படுகையில் வந்துட்டு இருக்கேன். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை, பாக்கு, வாழை இந்த விவசாயம் தான். ஸோ வந்துட்டு இந்த பாக்குலையும் தென்னையிலையும் நல்லாவே மகந்தம் பூச்சி வளர்றதுக்கு உண்டான சோர்ஸ் வந்துட்டு அதிகம். பட் அப்படி இருந்தாலுமே ஒரு சில சமயங்களில் இந்த மெழுகு புழுவோட தாக்குதல் எங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவே வந்துட்டு இருக்கு. இந்த பெட்டியில் குயின் இல்லைங்க. ஸோ அதனால் இந்த பெட்டிகளில் அந்த மெழுகு புழு வந்துட்டு நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. அது எந்த அளவுக்குன்னா அடைகளில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுருச்சுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருச்சு. ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த புழு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டருக்கு மேலேயே வளரும். ஸோ எப்பயுமே பெட்டிகளை வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பலகையும் க்ளீன் பண்ணுங்கள். பழைய அடையை உடச்சி விட்ருங்க.